அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கீழ்மிக்கேல்பட்டி பகுதியில் இருந்து செம்மண் வெட்டி எடுத்து செல்லும் லாரிகள் பள்ளி நேரத்திலும் இயக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டி லாரிகளை சிறைபிடித்த பொதுமக்கள் விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரேவேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். ரேவேந்திரன், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். அதாவது அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே காரைக்குறிச்சி கிராமத்தில் சாலையில் பள்ளி நேரத்தில் செம்மண் லாரிகள் இயக்குவதால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறி 50க்கும் மேற்பட்ட செம்மண் லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெயங்கொண்டம் அருகே கீழமிக்கல்பட்டி பகுதியில் இருந்து செம்மண் வெட்டப்பட்டு தஞ்சை, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு மேற்பட்ட கனரக வாகனங்கள் மூலம் எடுத்துச் செல்லப்படுகிறது. இதனால் நாள்தோறும் பொதுமக்களுக்கு விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு வருவதாக, விதிமுறைகளை மீறி பள்ளி நேரத்தில் செம்மண் லாரிகள் அதிக அளவு இயக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் காரைக்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில் சாலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட செம்மண் லாரிகளை சமூக ஆர்வலரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக ஜெயங்கொண்டத்தில் களம் காணக்கூடிய வினோத் என்பவர் தலைமையில் இந்த போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் ஒருபுறமாக பொதுமக்கள் அந்த லாரிகளை மறித்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். அப்போது அந்த பகுதியில் சட்ட விதிமுறைகளை மீறி அதிக ஆழத்தில் செம்மண் எடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் போராட்டம் நடத்திய மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விதிமுறைகளை மீறும் லாரிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்து பொதுமக்கள் கடத்தி சென்றனர். பொதுமக்கள் நடத்திய சிறைபிடிப்பு போராட்டத்தால் காரைக்குறிச்சி பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஷியாம், விவரங்களுக்கு நன்றி ரேவேந்திரன்.